ஜோக்கு வேற அடிக்கிறியா? கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். இத பார், நான் சொல்றத நல்லா மண்டையில ஏத்திக்க. கடத்தின அந்த 3 பேருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடவே கூட. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக தான் யாரும் நம்மள கடத்தி இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும். புரிஞ்சுதா? மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், மத்த ஆளுங்க கிட்டயும் சொல்லுவே, எப்படியாவது சூர்யா தேடி வந்த அந்த பொம்பளைய கண்டுபிடிச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்து சூர்யா மேல மொத்த பழியும் விடற மாதிரி செய்ய. புரிஞ்சுதா? மேடம் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, பக்காவா செஞ்சு முடிச்சிடும். நான் போன்ல யார திட்டிட்டு இருந்தேன்னு பாத்தீங்களா? ஐயோ அது ஒண்ணு இல்லங்க. போன் பண்ணி டென்ஷன் பண்றாங்க. இந்த நேரத்துல போன் பண்ணி லோன் வேணுமா அது வேணுமான்னு கேட்டு சும்மா டார்ச்சர் பண்றாங்க. அதான் புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். என்ன இவ பதிலே பேசாம முறைச்சிட்டு நிக்கிறா? ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு கேட்பவும் இதான் வேலை. இந்த லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு ஒரே தொல்லை பண்ணுவானுங்க. அத விடுங்க சம்பந்தி, வேன்ல வரும்போது என் மேல எரிஞ்சு விழுந்தீங்க. இப்பவாவது கொஞ்சம் நல்ல விதமா விசாரிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். போலாமா? நீங்க போங்க, நான் வரேன். ஐயோ இந்த கோட்டீஸ்வரி என் பின்னாடியே மோப்பம் பிடிச்சிட்டு அலையறாளே. முதல்ல இவளுக்கு ஏதாவது ஆப்பு வைக்கணும். அடா, நாம போன்ல பேசினது எதையும் இவ கேட்டு தொலைக்கல. ஐயோ கொஞ்ச நேரத்துல இந்த கோட்டி எனக்கு டென்ஷன் கொடுத்துட்டா. இவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.